வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான இந்த ப்ரௌனி ஸ்லாப் ஓட டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மினி வெர்ஷன். ஸோ ஒரு 250 கிராம்ஸுக்கான ஒரு ப்ரௌனி ஸ்லாப் வந்து நம்ம அழகாக வந்து நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கோ இல்லை வெட்டிங் டே செலிப்ரேஷன்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்ங்கிறது நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்லாப் வந்து 1/2 kgக்கான ஸ்லாப், அதாவது 8 by 8 இன்ச்சுக்கான ஸ்லாப் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பட் நமக்கு வந்து 6 by 6 இன்ச்சில் 1/4 kg போதும். ஸோ இந்த சைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பேட்டராக போடும்போது நமக்கு ஹைட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் தின்னான ஸ்லாப் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எந்த இதில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிக்க போகிறேன் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அண்ட் இது வந்து எங்களோட பர்சனல் யூஸ்க்காகவும் நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கிறதுனால நமக்கு சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அதை விட சின்ன பாக்ஸஸில் கூட நம்ம போடலாம். ஸோ இது மாதிரி நம்ம அழகாக வந்து 4 சைடு கட் பண்ணி அந்த ஸ்லாப் வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போ அதை எடுத்து நம்ம வந்து பாக்ஸில் வைக்கணும். பாக்ஸில் நான் ஏன் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன்னா இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை, இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ். ஸோ அது வந்து கிராஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம போடும்போது ஆயில் ஃபுல்லுமே அப்சர்வ் பண்ணிடும் கீழே ப்ரௌனியோடது. ஸோ அதனால் நான் கீழே வந்து எனி கவர்ஸோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம இது அலுமினியம் ஃபாயில், ஸோ இது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சாக்லேட் வந்து நம்ம மில்க் சாக்லேட்டை வந்து மோல்டில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஆனிவர்சரிங்கிறதுனால நான் ஹார்ட் ஷேப் மோல்டில் வந்து நான் ஃபுல்லு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரேண்டமாக நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் தோணுமோ அது மாதிரி நம்ம வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதை எடுத்து அது இமீடியட்டாக காஞ்சிடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம கனாஷே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கனாஷே வந்து பார்த்திங்கன்னா 2:1, அதாவது 2 parts ஆஃப் சாக்லேட்டுக்கு 1 part ஆஃப் க்ரீம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 grams சாக்லேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 50 grams கான க்ரீம் போடும்போது நமக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் கிடைக்கும். அது நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே கனாஷே போட்டிருக்கேன். அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம அழகாக மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு டாப்பர் ஒன்று வச்சாச்சு. அப்புறம் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது மாதிரி நீங்கள் என்ன சைஸஸில் வேணால் பண்ணலாம். இது வந்து மினி ஸ்லாப்பு. பட் நீங்கள் இது 1/2 kg ஸ்லாப் இல்லை 1 kg ஸ்லாப், ஸோ அந்த மாதிரி மெகா ஸ்லாப்ஸும் நம்ம வந்து பண்ணலாம். இது கூட வந்து ஃபாண்டன்ட்டில் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். 2 ஃப்ளார்ஸ் வச்சு ஹார்ட்டில் நம்ம ஃபாண்டன்ட்டில் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து அங்கங்கே வச்சு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இந்த டெக்கரேஷனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேக்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம திங்ஸ் வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக செஞ்சு கொடுத்துலாம். மேலே டாப்பிங்க்கு வெறும் கனாஷே மட்டும் இல்லை, நம்ம வந்து நட்டெல்லா போடலாம், இல்லை லோட்டஸ் பிஸ்காஃப் போடலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம வந்து டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஒகேஷனுக்கு மறக்காமல் நம்மளை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்லாப் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பிடிக்கும். இது கூடவே வந்து நாங்கள் இன்னொரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரௌனி டப்புன்னு சொல்லி. ஸோ இது மாதிரி குட்டி குட்டியான ப்ரௌனிஸை வந்து நம்ம வந்து லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கனாஷே போடுறோம். இந்த கனாஷே மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நட்டெல்லா உங்களுக்கு இல்லை நமக்கு லோட்டஸ் பிஸ்காஃப் வேணும், இல்லை ஒயிட் சாக்லேட்டில் வேணும், இல்லை மில்க் சாக்லேட்டில் வேணும், நீங்கள் எந்த இதில் கேட்டிங்களோ அது அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி லேயர்ஸ் வச்சு இது வந்து ஒரு 200 grams அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இது டப் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன டாப்பிங் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் டாப்பிங் இல்லை சோக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் இது மேலே போட்டு நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டூ யுவர் ஓன் டப், மேக் யுவர் ஓன் டப்புங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ நம்ம டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நான் பர்சனலாக டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த ரோல் அவுட்டே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி டப்ஸ் வேணும்னாலும் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.